விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியா நீங்க அவர் சொன்ன கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் சொந்தமாக இதையெல்லாம் சொல்லுவது போல் தெரியவில்லை. அவர் எதை சொன்னாலும் சுயமாக சிந்தித்து அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மக்களின் நன்னம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பேசினால் அவருக்கு நல்லது. ஆனால் அவருடைய பேச்சு ஒரு திட்டமிட்ட அல்லது பிறரால் தூண்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது. எதிர்கால கருத்துன்னு சொல்றீங்க. எதிர்காலத்துல வந்து திமுக கூட்டணி வைப்பாரா அப்படின்னு அர்த்தம் சொல்ற. மக்கள் புறக்கணிக்காம இருக்கணும். மக்கள் வந்து இப்போ அவர் என்ன எதற்காக கட்சி தொடங்கினார், என்ன கொள்கைகளை பேசுகிறார், எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அவருடைய உரைகளை கவனிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உரை என்பது A to Z அவர் திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதாகவே இருக்கிறது. இதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன். அவரும் பெரியார் கொள்கையை தான் பின்பற்றி வரேன்னு சொல்லி சொல்றாங்க. வருங்காலத்துல நீங்க அவருடைய கூட்டணி வைப்பீங்களா? யாரோட? விஜய் அவங்களோட.